ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மெரினா கடற்கரையில் கடல் அலைகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பாக நடைபெற்ற ஒத்திகையில் பல்வேறு உபகரணங்களுடன் கடலில் சிக்கியவர்களை மீட்பது போன்ற ஒத்திகைகள் நடத்தப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவிலேயே பெரிய கடற்கரையை கொண்ட தமிழகத்தில் தற்போது மெரினா கடற்கரையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக கடலில் மூழ்கினால் எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நவீன கேமராக்கள் மற்றும் நவீன படகுகள் மூலியமாக இந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனில் ஈடுபடுவது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு மற்றும் அதேபோல ஒத்திகை நிகழ்ச்சி குறிப்பாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சீமா அகர்வால் IPS தலைமையில் தற்போது நடைபெற்று முடிந்தது. நீர்நிலைகளில் மாணவர்கள் அடிக்கடி இதுபோல் கடலுக்குள்ளோ அதே போன்ற நீர்நிலைகளுக்கோ நீச்சல் தெரியாமல் ஆழம் தெரியாமல் செல்லக்கூடாது என்பதற்காக விழிப்புணர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதே போல ரீல்ஸ் மோகம் மற்றும் செல்பி மோகத்தால் நிறைய நீர்நிலைகளில் போயிட்டு மாணவர்கள் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே அதையெல்லாம் தடுப்பதற்கு குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலமாக தீயணைப்புத்துறை சார்பாக குறிப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். வடகிழக்கு பருவமழைக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் குறிப்பாக இது போன்ற படகுகள் போன்ற நீர்நிலையில் மீட்பதற்கு தேவையான உபகரணங்கள் போன்றவற்றை தயார் நிலையில் இருப்பதாகவும் சீமா அகர்வால் புதிய தலைமுறைக்கு குறிப்பாக கேள்விக்கு பதிலளித்தார். இந்த ஒத்திகை என்பது மெரினா கடற்கரை மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்களில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.